Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி வந்து சில ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி blank பேஜை ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா, அந்த மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து ஒரு blank பேஜை வந்து ஓப்பன் பண்ணால், ஸோ நம்ம வந்து நிறைய டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறோம். ஸோ என்டர் நம்ம கொடுத்து ஸோ லாஸ்ட்டில் வந்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்படி நிறையா இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பில் வந்து நம்ம blank பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுறதுனா, இந்த இடத்துல வந்து இந்த ரிபன் பாரில் வந்து இன்செட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தால் blank பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கை வந்து நம்ம ஆப்ஷனை வந்து கொடுப்போமா இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து blank பேஜஸ் வந்து நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட் வந்து நம்மளால் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.